ஒரு மாங்காய், ஒரு மாம்பழம் இருந்தால் போதும். கடையில் நம்ம மாஸா வாங்கவே தேவையில்ல. வீட்டிலேயே மாஸா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மாங்காய், ஒரு மாம்பழம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாம்பழத்தில் உள்ள தோலை உரிச்சிக்கலாம். மாம்பழத்தில் உள்ளதையும் மாங்காய்லேயும் தோலை உரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கப் போல் மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழம் பழுத்ததாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே கப் அளவுக்கு மாங்காய், பச்சை மாங்காய், இதை ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. அந்த கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு மாங்காய்க்கு 1 கப்பு போல் தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா குழைவாக வேகணும். அதே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மாஸா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த கலரே மாறி இருக்கு. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, நேச்சுரல் கலராகவே சூப்பராக இருக்குது. இது நல்லா வேகணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மாங்காவும் மாம்பழமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை அழுத்தம் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்னும் மாங்காய் வேகணும். நல்லா வெந்ததுனா நமக்கு நசுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டுட்டே இருங்க. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம அதை மேலோட எடுத்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற விட்டு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். தண்ணியும் ஆறிடும், இந்த பல்ப்பும் ஆறிடும். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போல் சேர்த்துக்கோங்க. பத்தாட்டி இன்னும் கூட நம்ம ஒரு 1/2 லெமன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சேர்க்குறதுனால நமக்கு வந்து ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் அரைச்சி அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி இருக்குல்ல, வேக வச்ச தண்ணி, அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். இது கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த பல்ப்பை மட்டும் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது வீட்டில் எல்லோரும் குடிக்க போகிறாங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக கலக்க போகிறோம். ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா தண்ணியாக சூப்பராக மாஸா மாதிரி இருக்கும். கடையில் எப்படி வாங்கியிருக்கோமோ, எப்படி வாங்கி குடிப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வேஸ்டெல்லாம் தனியாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா போதும். அப்படியே நல்லா சூப்பராக வந்துடும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 8 டம்ளர் அளவுக்கு வந்தது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் குடிக்கலாம், ஒன்றுமே செய்யாது, நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட்லேயே தான் இருந்தது. மாஸா நம்ம இப்போ கடையில் எப்படி வாங்கி குடிப்போம் அதே ஃப்ளேவர்லேயே தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரூட்டியாக மாறிடும். மாஸா வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை ஐஸ் க்யூப் போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருந்தது. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மாஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ திக்னஸாக அந்த கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது அந்த மாசாவோட பக்குவம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் டம்ளருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி கடையில் வாங்குகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டா போதும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கடையில் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.